राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। பிருந்தாவனம் பல விஷயங்களை அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சந்தோஷமா வாழணும். வாழ்க்கையில் உங்கள் மனது எப்பொழுதும் அமைதியா, சந்தோஷமா, திருப்தியா, நிம்மதியா, குதூகலமா, உற்சாகமா இருக்கணும். யாத்திரை போகிறது, பாராயணம் பண்றது, பஜனை பண்றது, நாம ஜபம் எழுதுறது, சத்சங்கம் கேட்கறது, குருவை ஆசிரியிக்கிறது, சுவாமிக்கு பூஜை பண்றது, இது எல்லாம் ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப், தன்னை உணர்தல். தன்னை உணர்தல் பகவானுடைய குழந்தை, பகவானுடைய சொத்து, பகவானுடைய துகள், பார்ட்டிகல் ஆஃப் காட்ஸ் பார்ட்டிகல் அப்படி சொல்லாமா, பார்ட்டிகல் ஆஃப் லார்ட். அந்த மாதிரி அப்ப எல்லை இல்லாத ஆனந்தம். தெய்வீகத்தை உணரணும், அனுபவிக்கணும். பொறாமை, பயம், இன்செக்யூர்டு ஃபீலிங், குழப்பம், சந்தேகம், இது எதுவுமே தெய்வீக குணங்கள் இல்லை. தெய்வீகம் அப்படின்றது அப்படியே சாந்தமா, திருப்தியா, நிம்மதியா, சௌக்கியமா இருக்கிறது. ஓகேவா? முடியும் 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 முடியும். அதை நீங்க அடையறதுக்காகத்தான் பலவித விஷயங்கள் பலவிதமாக சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆனந்தம், ஒரு தெய்வீகம் இருக்கு. அதை உணரணும். அதை பேஸ் பண்ணித்தான் வால்மீகி ராமாயணம், அதை பேஸ் பண்ணித்தான் வேதவியாசருடைய ஸ்ரீமத் பாகவதம், அதை பேஸ் பண்ணிதான் நாராயணியம் எல்லாமே. பிருந்தாவனத்துல நான் நிறைய சாதுக்கள் எல்லாம் பார்க்கிறேன். பாட்டுக்கு இருக்க உலகத்தை பார்க்கிறா, எல்லாம் பண்றாங்க. அவர்கள் சாதகம். நான் பிருந்தாவனத்தில் இருக்கேன், நாம ஜபம் பண்றேன், பக்தி பண்றேன், கிருஷ்ணனை நம்புறேன். அதுக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறதோ கிடைக்கட்டும். அப்படி சில பேர் கோவர்தனகிரி பரிக்கிரமா, அப்படி சில பேர் ராதாராணியுடைய பர்சானா அந்த பக்கம் இருந்து பாட்டுக்கு வாழ்க்கை. சில பேர் பார்க்க பிருந்தாவனத்துல ஒரு சில குறிப்பிட்ட கோவிலுக்கு போவா, அங்க உட்காந்து நிறைய நாமஜபம் பண்ணுவா. சில பேர் பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணுவார்கள், காத்தால ராத்திரி. அப்படி நிறைய இருக்கு. நீங்க உங்களுக்கான ஒரு வழி கிடைக்கிறது இல்லையா, புலப்படுறது இல்லையா, அது அப்படியே போயிட்டே இருங்க. சந்தேகம் தான் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செல்லும் பாதை தவறு அப்படின்னா சுவாமியை வழி காட்டுவார். அதை மட்டும் நிச்சயமா சொல்லலாம். அது யார் சின்சியரா இருக்காளோ அவர்களுக்கான அந்த செல்லக்கூடிய வழிகள், அடைய வேண்டிய விஷயங்கள் தானாகவே புலப்படும். இப்ப பறவைகள்லாம் இருக்குல்ல, அவைகளுக்கு தெரியறது இல்லை எந்த குச்சி எடுத்துன்னு வந்து தன் கூடு கட்டிக்கணும். கடல் மேல பறக்கிறது இல்லை. யார் அதுக்கு ஜிபிஎஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறா? அது பாட்டுக்கு பறக்கிறது. எல்லா பறவைகளும் கடல் மேல் பறந்து கண்டம் விட்டு கண்டம் போகிறது கிடையாது. சில பறவைகள் நிறைய உண்டு. ஒவ்வொன்றுத்திற்குமான ஒரு வழி. இப்ப
சில மிருகங்கள், சில பறவைகள், சில உயிரினங்கள்லாம் ராத்திரி தான் அலையும். இந்த வௌவால், ஆந்தை, அந்த மாதிரி சில வஸ்துக்கள். சிலதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ராத்திரி அன்ன பட்சி மாதிரி சிலதெல்லாம் ராத்திரி பறக்கணும், வெள்ள வெளியேறு ராத்திரி எங்கேயோ டிராவல் பண்ணுறது நல்லதெல்லாம். அதுக்காக காக்கமும் குருவியும் நாங்களும் பண்ணுறோம்லாம் கிளம்ப. சரி, அதனுடைய வாழ்க்கை அது, இது என்னுடைய வாழ்க்கை, லெட் மீ லிவ், அவ்வளோதான். சில பறவைகள்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மான் அந்த மாதிரி இதிலெல்லாம் அது மானுடைய அந்த மேலே அந்த முடி இருக்கும் இல்லையா, ஃபர்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போய் அது ஒரு கூடு கட்டும். பண்டரிபுரத்தில் சந்திரபாகா நதி தீரத்தில் விஷ்ணு பாதம் கோவிலில் நான் பார்த்துருக்கேன். அங்கே சில ஒரு குறிப்பிட்ட குருவி இனங்கள் உண்டு. ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அவைகள் சந்திரபாகாவில் இருக்க மண்ணை எடுத்துட்டு அங்கே இருக்க விஷ்ணு பாதம் கோவில் மண்டபத்தில் அப்படி கூடு கட்டி அதில் வசிக்கும். எல்லா உயிரினங்களும் அப்படி பண்ணுறது. அது மாதிரி இந்த தூக்கணாங்குருவின்னு சொல்லுவோம், டெய்லர் பேர்ட்னு சொல்லுவா, அது ஒரு விதமாக அழகாக கூடு கட்ட. அந்த மாதிரி எல்லா பறவைகளும் கூடு கட்டுறது. ஸோ எல்லாமே நீங்கள் உங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாரும் கட்டுற மாதிரி தான் வீடு நீங்கள் கட்டணும்னு இல்லை, எல்லாரும் டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு இல்லை, எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. பக்திக்கும் இது பொருந்தும். சரியா? அதனால் யார் கூடயும் போட்டி போட்டுண்டு நான் இதை ஜெயிக்கிறேன், இவாளை ஜெயிக்கிறேன், இவாளை விட, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஐயோ அவளெல்லாம் அப்படி பண்ணுறாள், அவளுக்கு இது கிடைச்சி கொடுத்து எனக்கு இது கிடைக்கல, ஐ எம் இன்ஃபீரியர், தே ஆர் சுப்பீரியர், அதுவும் கிடையாது. அவளுக்குலாம் அது கிடைக்கல, எனக்கு கிடைச்சி கொடுத்து ஐ எம் சுப்பீரியர், அதுவும் கிடையாது. வாழ்க்கை ஒரு விதம், உங்கள் வாழ்க்கை ஒரு விதம். இவ்வளவு எதுக்கு சொல்லணும்? எது கூட சொல்லுங்க இல்லையா, ரைக்வர் மகரிஷி, ரைக்வர்னு சொல்லுவாங்க. ஜனஸ்ருதி, அந்த ராஜா பேர் ஜனஸ்ருதி ரைக்வர். அழகா இருக்கும் அவருடைய விஷயங்கள். அவரை தான் சொல்லுவார். இந்த ஜனஸ்ருதி நிறைய தான தர்மங்கள் அப்படி பண்ணுவார். ரைக்வர் வந்தோடனே சொல்லுவார், அது வேறு ஊரு பெருமை உலகத்துக்காக எத்தையும் பண்ணாருன்னு. எல்லாத்தையும் நிறைய பேர் நான் சொல்வேன். எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் பஜனை எல்லாம் பண்ணுவா, கீர்த்தனை எல்லாம் பாடுவா. நான் சொல்லுவேன், லைம் லைட்டுக்காக பாடாத பகவானுக்காக பாடு அப்படின்னு. சில பேர் பிரவச்சனம் பண்ணுறவாள் தெரியும் எனக்கு. நான் சொல்லுவேன், பார்த்துக்கோ. நிறைய குழந்தைகள் இல்லாத பிரவச்சனம் பண்ணுறாளே, அவள் அப்பா அவங்க ஆசீர்வாதம் அங்கே வருவா. அப்போ நான் சொல்லுவேன், குழந்தை இந்த உலகம் கை தட்டுறதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதுக்காக மயங்கிடாத, உன் சந்தோஷத்துக்காக சொல்லு, அப்பதான் உனக்கு அந்த தெய்வீகம் புரியும் அப்படின்னு சொன்னார். நாம ஜபமா இருக்கட்டும், எல்லாமே பகவானுடைய சந்தோஷம், உங்க சந்தோஷம், உங்களுடைய தெய்வீகத்தை அடுத்தவர்கள் அளந்து வா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இந்த பிருந்தாவனத்துல நிறைய பக்தாளுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. இப்போ நிறைய நாம கிருஷ்ணனுடைய லீலாஸ்தலங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா சைத்தன்ய மகாபிரபு, அவருடைய சிஷ்யர்கள், அவர்கள் பூஜை பண்ண மூர்த்திகள், அந்த மாதிரி இடங்களா நிறைய சொல்லிட்டு இருந்தேன். பிருந்தாவனத்துல நிறைய சம்பிரதாயம் உண்டு. ஹரிதாஸ் சம்பிரதாயம், நம்ம பாங்கே பிஹாரி சம்பிரதாயம் தனி, அதுக்கப்புறமா நிம்பார்க் சம்பிரதாயம் தனி, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் தனி, அப்புறமா இதஹரிவம்சம் மகாபிரபு சம்பிரதாயம் தனி, நிறைய இருக்கு. ராதா வல்லபன், ராதா தாமோ, நிறைய ஒவ்வொரு பலவிதமான சம்பிரதாயங்கள் உண்டு. நீங்க சில புக்ஸ் எல்லாம் வாசிச்சு வச்சுக்கோங்க. விரஜமண்டலான்னு பார்த்தெல்லாம் அவாவா என்ன சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களோ அந்த சம்பந்தப்பட்ட சமாதி, கோவில்கள் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவார்கள், அதை பற்றி எழுதியிருப்பார்கள்.
உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லா சம்பிரதாயத்தையுமே ரசிக்கிறவன், மதிக்கிறவன், கொண்டாடுறவன், அதில் இருக்க எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவன். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் அங்கங்க அரிதா சம்பிரதாயம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஹிதஹரி வம்ச மகாபிரபு, எந்த இடத்துல ஹிதஹரி வம்ச மகாபிரபு விஷயம் சொல்லியிருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. அவர் தான் கண்ணனுடைய புல்லாங்குழலுடைய அவதாரமாக கொண்டாடப்படுகின்றவர். அவர்தான் ராதா சுதாநிதி எழுதியிருக்கார். இந்த நேற்று நிறைய காட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆதிபத்ரி காட், ஜுகல் காட், யுகல் காட் ஜுகல் காட்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அந்தேரா காட், பிரதிகார காட், இப்படி ஒவ்வொன்றா தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் இம்லித்தலா வந்துடும். அப்புறமா சிங்கார் காட், சிங்கார் வட்டவிருஷம் பக்கத்திற்கு சிங்கார் காட், ராதாராணிய கிருஷ்ணன் அலங்காரம் பண்ண இடம். அதை தாண்டினோம்னா சீர் காட், ஜாடு மண்டல், அதுக்கப்புறம் சீர் காட் வரும். இதெல்லாம் ஒரே லைனாக நடந்து வரும். சீர் காட், இந்த சீர் காட்லேருந்து அப்படி உள்ள அப்படி போனோம்னா அந்த கார்னரில் சீர் காட் பின்னாடி அந்த ரோட்லேயே பார்த்தோம்னா ஹிதஹரி வம்ச ராஸ் மண்டல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது புராணா ராஸ் மண்டல் அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. பொதுவா ஸ்ரீஹித ராஸ் மண்டல் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்திலையும் டெய்லி ராதையும் கண்ணனும் ராசமாடுகிறார்கள் அப்படின்றது காண கிடைக்கிறது. ஸோ இதெல்லாமே இந்த நிகுஞ்ச, இந்த நிதிவனம், சேவா குஞ்ச, ஜாடு மண்டல், இதெல்லாம் சேர்ந்து ஒரு காலத்துல வனமா இருந்தது. எப்போ நிறைய ஆசிரமங்கள், வீடுகள், இப்படி எல்லாம் ஆயாச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நான் போயிருக்கேன். நான் எல்லா சமயத்திலும் எல்லா விஷயம் போனதில்லை. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் பிருந்தாவனத்தில் எனக்கு ஒரு மகள் உண்டு, லாலின்னு சொல்லுவேன். அவள் பல்கேரியாக்காரி, குழந்தை இல்லை. அவள் ஒரு 40-48 வயசு இருக்கும். அவள் பிருந்தாவனத்தில் செட்டில் ஆகி 27 வருஷம். அவளை நான் முதல் நாள் பார்த்ததுலேருந்து அவள் என் மகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லாலின்னு தான் அவளை கூப்பிடுவேன். இப்போ சமயத்தில் அவள் பேர் கூட ஞாபகம் இருக்காது. அவள் ஊரே இப்போ என்னமோ இப்போ பேசினதுனால இப்போ போகும்போது பார்த்தனா ஞாபகம் இருக்கு. இல்லாட்டி எனக்கு அவள் பேர் கூட, எனக்கு லாலி அவ்வளோதான், என்னோட மகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவளை எப்போவுமே. அவளை என்னை அழிச்சுட்டு போயிருக்கான் அந்த பிருந்தாவனத்தில். இந்த ஹிதஹரி வம்ச ஹிதஹரி ஸ்ரீ ஹிதராஸ் மண்டலுக்கு அவள் என்ன அழிச்சுட்டு போயிருக்கா. இங்கே ஒரு கோவில் உண்டு. அது என்னன்னா ஸ்ரீ ஸ்ரீஜி மகாராஜ் ராசேஸ்வரி ஜி அப்படின்னு. இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு ராதா ராணி உண்டு. ஹிதஹரி வம்ச மகாபிரபு இங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு உட்காந்துட்டு அப்படி யமுனையை பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு டெய்லி விதவிதமான ராசலீலா அனுபவங்கள் கிடைக்கும். அதையெல்லாம் இப்ப கிருஷ்ணன் விளையாடிட்டு இருக்கான், இப்ப கிருஷ்ணன் ஆடிட்டு இருக்கான், இப்ப கிருஷ்ணன் இந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே பார்த்து பார்த்து சொல்லியிருக்கார். ஸோ இப்ப நம்ம வாசிச்சாலும் இப்ப அப்படி அங்க நின்று இப்படி பார்த்தோம்னா நிஜமாவே அந்த இடத்த அப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்ற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துருவார். எப்படி பெரியாழ்வாருடைய பாசுரங்களை சொன்னால் நமக்கு அப்படியே கிருஷ்ணலீல அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஹிதஹரி வம்ச மகாபிரபுவினுடைய அழகான பத்ததிகள். ஸோ அதுக்கு இந்த இடத்துக்கு பேரு ஸ்ரீ ஹித ராஸ் மண்டல்னு பேரு. அந்த இடத்துல ஒரு ராதா ராணி கையெல்லாம் கூப்பி சந்தோஷமா பார்த்துட்டோம்னா கிருஷ்ணன் தான் இருப்பார், ராதாராணி இல்லை அப்படின்னு. நான் அங்கே பூஜாரி கேட்டேன், கிருஷ்ணன் இருக்கான், ராதாராணி எங்கே அப்படின்னு. ஏன்னா இப்போ ராதா வல்லபன் கோவில், ராதா ரமணன் கோவில், இங்கெல்லாம் பார்த்தோம்னா கிருஷ்ணன் மூர்த்தி இருக்கும், பக்கத்தில் ராதாராணி பக்கத்தில் ஒரு மக்குடம் வச்சிருப்பான். அந்த மாதிரி நான் கேட்டேன். அப்போ ஒரு சிரிச்சார், ஏ ராதாராணி इधर सिर्फ श्री जी है அப்படின்னா. ஸ்ரீஜி ராதாராணியை ஸ்ரீஜி அப்படின்னு சொல்லுவார். அந்த ராதாராணி கிருஷ்ணனை நினைச்சு 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 கனகரேல்னு ஆயிட்டா. எப்படி இம்லித்தலா சொல்லியிருக்கேன் இல்லையா,
அந்த இடத்துல உட்காந்துண்டு கிருஷ்ணன் ராதியை நினைச்சு 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 ராதாவினுடைய வர்ணத்தை அடைஞ்சான், கௌர வர்ணத்தை அடைஞ்சானோ அந்த மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணஸ்மரணையில ராதாராணி கருப்பா போயிட்டா. டக்குன்னு பார்த்தா கிருஷ்ணன் தான் தோணும். மக கருப்புன்னா கிருஷ்ணன் தானே. அது மாதிரி கோகுலத்துல நந்தகோபர் திருமாளிகையில பலராமன் கருப்பா இருப்பார். யசோதையும் நந்தகோபுரம் வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பா. பக்கத்துல நிக்கிற நடுவில் நிக்கிற பலராமன் கருப்பா இருப்பார். கீழே ஒரு தொட்டில்ல கிருஷ்ணன் அவனுக்கு கருப்பா இருப்பான். ஆச்சா அந்த மாதிரி இந்த ராதாராணி என்னடானா கிருஷ்ணஸ்மரணையால ஹிதஹரி வம்ச மகாபிரபு அங்க உட்கார்ந்து யமுனையை பார்த்து பார்த்து தியானம் பண்ணியிருக்கா. ரொம்ப அழகா ஜோரா ராதாராணி கருப்பா இருக்கா. இந்த மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ரொம்ப அழகா ஹிதஹரி வம்ச மகாபிரபுவினுடைய அந்த பக்த கூட்டம் உண்டு இல்லையா, அதுல ஒரு சந்தர்ப்பத்துல ஹரிராம் வியாஸ் அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த ஹரிராம் வியாஸ் அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். இந்த ஹிதராஸ் மண்டல்ல அப்பப்ப அங்க ராசலீலா ஆடுவார்கள். வேஷம் போட்டு ஆண்களே ராதா வேஷம் போட்டு ஆண்களே கிருஷ்ணன் வேஷம் போட்டு இப்படிலாம் ஆடுவார்கள். சமயத்துல குழந்தையாக ராதையும் கிருஷ்ணன் உட்கார வச்சு சுற்றி வர எல்லாரும் நாட்டியம் ஆடுவார்கள். ரொம்ப விசேஷமா அங்க பண்ணுவாங்க. அப்ப இந்த ராசலீலை நடக்கிறது. அப்ப ராதாராணியினுடைய வேஷம் போட்டு ஆடின்னு இருக்கிறவர். சில இடங்கள்ல ராதையும் நேரடியாக ஆடின்னு இருக்கா அப்படின்னு அவருடைய பாவம் அப்படி பிரத்யக்ஷத்துல ராதையும் கண்ணனும் அங்கே ராசமாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பாவம். அப்ப ராதாராணியினுடைய கால் சலங்கை டக்குன்னு அருந்து விழுந்துடுறது. இந்த பரதநாட்டியத்துல எல்லாம் ஒரு சலங்கை கட்டுவா இல்லையா, ஒரு நூல் போட்டு கட்டியிருப்பா. டக்குன்னு ஏதோ அருந்து விடுத்தும். அது நல்ல ராசம் ஆடினோம். டக்குன்னு கட்டானோன்னு என்ன பண்றது யாருக்கும் புரியல. நூல் எடுத்துட்டு வரணும் யாராவது போய். இந்த ராசத்துல அவ்வளவு மயங்கி கிடக்கிறாரு நம்ம வியாஸ், ஹரிராம் வியாஸ். அப்ப அவர் என்ன பண்றார், தன்னுடைய பூணல் இருக்கு இல்லையா, டக்குன்னு பூணலை கழட்டி அறுத்து அதை கட்டிடுறாரு. சில இடங்கள்ல துளசி மாலையினுடைய நூல் அப்படின்னு சொல்றா, சில இடங்கள்ல பூணல் தான் அப்படின்னு சொல்றா. அப்ப எல்லாரும் திட்டா, அறிவு இருக்கா உனக்கு, இதெல்லாம் ஒரு பிராமணனா இப்படி கொண்டு பூணல் அறுத்து கற்றைய அப்படின்னும் பொழுது அவர் சொல்றார், என்னுடைய பூணலுக்கு இதை விட பெரிய மகாத்மியம் என்ன, நான் பெருசா என்ன சாதகம் பண்ணலாம் தெரியாது. இவ்வளவு நாள் பண்ண சந்தியாவந்தனம், அர்க்கியம் விட்டது, காயத்ரி ஜபிச்சது பெரிய பிரயோஜனம். ராதாராணியினுடைய கால் சலங்கை கட்டுவதற்கான பாக்கியம் கிடைச்சுடுத்தே அப்படின்னு உடனே நம்மளும் சும்மா பூணல் அறுக்கப்படாது சொல்றேன். அந்த பாவம் நிஜமாவே அசாத்தியமான பாவம். இது கற்பனை கூட பண்ணிக்குவாங்க. அசந்து போயிட்டா அப்படியே போய் ராதாராணி காலில் அப்படியே சலங்கை அப்படி கட்டி விடுறாரு. சந்தோஷமா ராசனோட நடக்கிறது. அப்படியே மெய்சிலிருத்து ஆனந்தம். அவாடா என் ஜென்மால எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சது, இந்த பூணலுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது, ராதாராணி சலங்கை கட்டுறதுக்கு. இதெல்லாம் நடந்தது இந்த ஹித ராஸ் மண்டல்ல. அதே மாதிரி ஹிதஹரி வம்சருடைய ஒரு சிஷ்யன் தாமோதர் தாஸ் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஸ்ரீ சேவக்ஜின்னு சொல்லுவார். ஸ்ரீனுடைய சேவகர்னு அர்த்தம். அவர் இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணி, அங்க ஒரு மரம் இருக்கு, ஆலமரம்.
அப்படியே அந்த மரத்தோட அப்படியே இரண்டரை கலந்துட்டார். அதாவது இன்னைக்கும் நித்திய ராசமண்டலத்தில் அவர் இருக்கார் அப்படின்னு. இன்னைக்கு அந்த மரம் இருக்காங்க. அப்படின்னா இருக்கா இல்லையா பக்தர்கள்? நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மகோன்னதமான ஸ்திதியில் இருக்கார்கள். ஸோ இதெல்லாம் நடக்கிறது இந்த ஹித ராஸ் மண்டல் அப்படிங்கிறதான். அதே மாதிரி துருவதாஸ்ஜின்னு ஒருத்தர், அவருக்கு அப்படியே ராதையும் கிருஷ்ணனும் பிரத்யக்ஷமாக அனுகிரகம் பண்ணான். ஸோ ராதாராணி, கருப்பு ராதாராணியை பார்ப்பதற்கான ஒரு இடம் பிருந்தாவனத்தில் ஹித ராஸ் மண்டல். இந்த வாட்டி கூட தாண்டியெல்லாம் போனேன், காட்டுறதுக்கு சமயம் இல்லை. அடுத்த வாட்டி பிருந்தாவனம் யார் வராளோ அவளை காட்டுவோம். இல்லாட்டி வாழை திரும்பி வரட்டும், காட்டுறேன். எதை சொல்றது எதை விடுறது, கொட்டி கிடக்கு பிருந்தாவனத்தில். சரியா? ஸோ யூ லிவ் யுவர் லைஃப். உங்கள் நாம ஜபத்தை அழகாக பண்ணுங்கோ, உங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை கொண்டாடுங்கோ, ரசிங்கோ, அனுபவிங்கோ. சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय भोलो हित हरिवंश महाप्रभु की जय. राधे कृष्णा, राधे कृष्णा.